விளைச்சல் மற்றும் விற்பனையும் அதிகரித்து மாங்காய் மற்றும் மாம்பழ சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாம்பழம் என்றதும் அனைவரின் நினைவுக்கு முதலில் வருவது சேலம்தான். சேலத்தின் மாங்கனியும் அதன் சுவையும் மற்ற மாவட்டங்களில் விளையும் மாங்கனிகளை விட தனித்துவமிக்க சுவையை கொண்டதாகும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மாம்பழங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சேலம் மாவட்டம் வரகம்பாடி, நங்கவள்ளி, ஜலகண்டாபுரம், கமலாபுரம், மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் மாங்கனி சாகுபடி நடைபெற்று வருகிறது. மல்கோவா, பெங்களூரா, பங்கனப்பள்ளி, நடுச்சாலை, குண்டு, நீலம் உள்ளிட்ட ரகங்களில் மாம்பழங்களின் சீசன் தற்போது சேலத்தில் களைகட்ட தொடங்கியுள்ளது. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஒரு 5% கூடுதலான மாம்பழ வரத்து இருக்குது. இங்கே சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த், சேலம் பெங்களூரா, அல்ஃபோன்சா, மல்கோவா, செந்தூரா, நடுசாலை, குதாதாத் இப்படி மாதிரி ஒரு 15-20 வகையான மாம்பழங்கள் அதிகப்படியான அளவு வரத்து வரும் இந்த வருஷம். சுவை மிகுந்த சேலம் மாம்பழங்களை வாங்கி வெளியூர்களில் வசிக்கும் நண்பர்கள், உறவினர்களுக்கு பார்சல் மூலம் அனுப்பி வைப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ரொம்ப நாளாகவே இந்த மாம்பழத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சேலம் மாம்பழத்தோட டேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது. நாங்கள் இது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இங்கேருந்து வெளியூர் இவங்கெல்லாம் டெல்லியில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நான் இங்கேருந்து தான் வாங்கி அனுப்பிச்சிட்ருக்கேன். இல்லை, எங்களுக்காக வாங்குவோம். சில நேரத்தில் நான் ஊருக்கும் கொடுத்து அனுப்புவேன். இங்கேருந்து சில நேரத்தில் மெட்ராஸே கொடுத்து அனுப்புவேன் நான். ஏன்னா இங்கே சேலத்தில் கொஞ்சம் பழம் நல்லாயிருக்கும் அப்படின்னால வாங்கி பேக் பண்ணி மெட்ராஸுக்கே அனுப்புவேன். சில மாம்பழ ரகங்கள் 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், இன்னும் மே மாதத்தில் மேலும் வரத்து அதிகரித்து விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். போன வருஷத்தோட இப்போ இந்த வருஷம் ரேட் பரவாயில்ல. ஒவ்வொரு பழமும் எவ்வளோ ரேட்டு? இப்போ மல்கோவா 200 விற்கிது, இமாம் பசந்த் 250, சேலம் பெங்களூர் இன்னும் ஒரு 10 நாள் போனால் அதில் இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா ரேட் கம்மியாகும். போன வருஷம் மாம்பழமே வரல, இந்த வருஷம்லாம் நல்லா சிதறக்கணக்கே மாம்பழம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு நல்லாவே இருக்கும் மாம்பழம். இந்த ஆண்டு சீசன் தொடங்கியது முதலே மாம்பழத்துக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளதாகவும், வடமாநில வியாபாரிகள் அதிகளவில் ஆர்டர்கள் கொடுத்து மாம்பழங்களை வாங்கி வருவதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். மேலும் மாம்பழத்தின் விளைச்சல் மற்றும் விற்பனையும் அதிகரித்துள்ளதால் மாம்பழ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.